வானக மக்களே, சோ இந்த பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தான். சோ லைவ் அப்டேட் முன்னாடி ரெண்டு விஷயங்களோட கேட்க போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சோ லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருவேளை அர்ச்சனா வந்து இன்னைக்கு பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அடுத்த பட்சமா இந்த வீட்டுல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கேட்காதீங்க பணப்பெட்டி எடுத்துட்டாங்களான்னு. பணப்பெட்டி எல்லாம் எடுக்கல. அவங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு சில ரூமர்ஸ் வந்து ஃபேக்கா இது போடணும்ல, அதுக்காண்டி ஃபேக்கா வந்து அர்ச்சனா வந்து பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி காலைல கிளப்பி விட்டுருந்தாங்க. பட் அவங்க மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப லோவா தான் இருக்காங்க. சோ பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை எடுத்தா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது ஒண்ணு, காலையில நடந்த டாஸ்கே என்ன டாஸ்க்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கல. நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. எதிர்பாருங்கள் அப்படின்னு மாதிரி அந்த டாஸ்க் என்ன உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா சேனல்காரங்க எல்லாம் பிஆர் பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், ஒரு ஷோ நடக்கும்போது வீட்டுக்குள்ள வர செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு வெளியே வந்து பிஆர்னு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சோசியல் மீடியால அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு டீம் இருக்கும். அதெல்லாம் பத்தி சேனல்காரங்க பேச மாட்டாங்க. அவங்க காலையில கேட்ட டாஸ்க் என்னன்னா, யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க அவங்க சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு கால் சென்டரோ இல்ல பாட்ஸ் ஓட் போடுறதுக்கே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இல்ல ரெடி பண்ணிருப்பாங்கன்னா யாரு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னா கேட்டிருக்கேன். இது வரைக்கும் எந்த சீசன்ல இது கேட்டது இல்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் கூட பிஆர் வச்சு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அசீம் கூட பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க, அசீம் பிஆர் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா பிஆர்ங்கிறது இருக்குதுதாங்க. சோசியல் மீடியால சர்வே ஆகிற எல்லாருமே அதை வச்சிருப்பாங்க. அது முக்கியமா இந்த மாதிரி மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஒரு இது அவங்க ப்ரோக்ராம் பண்ண போறாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பத்தி அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அதை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தற்குறிதனமா பேசாதீங்க. எவனா ஒருத்தன் எங்கேயோ கிளப்பி விட்ட பிஆர் தூக்கிட்டு பிஆர் அக்கா எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அக்கா வச்சிருக்கிறதோட இங்க எவனும் பிஆர் வைக்கல. ஏன்னா ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, உருதுல இருந்தெல்லாம் ஓட்டு கேட்டு வந்துச்சு. அப்பவே தெரியவேனா உங்க அக்கா எவ்வளவு தூரத்துக்குள்ள பிஆர் வச்சிருக்காங்கன்னு. பட் அந்த டாஸ்க் வந்து பாட்ஸ் ஓட்டுகள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. பாட்ஸ் ஓட்டுகள் யார் இது பண்ணிருக்கா அப்படின்னு. அதாவது போன வாரத்துல இருந்து ஒரு ஸ்குவாடுக்கு வெறித்தனமான பாட்டு ஓட்டான். புரியுதா? போன வாரம் ஒரு ஆள் சேவ் ஆயிருந்தாங்கல்ல, அது இப்பதான் நியூஸ் வருது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்குது. போன வாரம் அவங்க எப்படி சேவ் ஆயிருக்காங்க, இந்த வாரம் அந்த நியூஸ் ஏன் உடைக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. வெறித்தனமான பாட்ஸ் ஓட்டான். வெறித்தனம் கொஞ்சம் நெஞ்ச வெறித்தனம் இல்ல. எங்க அக்காவை நாங்க டைட்டில் நோக்கி கொண்டு போவாண்டான்னு சொல்லிட்டு வெறித்தனமான பாட்ஸ் ஓட்டு வந்துட்டு இருக்கு போல. அதனாலதான் இந்த ஒரு அடி. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சோ அதை கிளப்பி விட்டது எப்படின்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிஆர் எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டீங்க. பிஆர் பத்தி எல்லாம் சேனல்காரங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் எல்லாருமே வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. பிஆர்ங்கிறது அவங்களை ப்ரொமோட் பண்ணி ஓட்டு கேட்கறது. ஓட்டு போறதும் போடாம இருக்குது உங்க இஷ்டம். அதெல்லாம் சேனல்காரங்க பேச மாட்டாங்க. பட் ஓட்டுக்கள் வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, நல்லா புரியுதா? சோ அவங்க சொல்றது ஒரு ஸ்குவாட பத்தி சொல்றாங்க. அந்த ஸ்குவாட் எது நீங்க கண்டுபிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சோ லைவ்ல பத்தினா இப்போ ஒரு 3 லேடிஸ் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. வயிறு எரியுது போல. நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா ஒரு 3 நாட்களாவே அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி ஒரு மாதிரி கரைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல விசித்திராக்கு ஏத்துக்க முடியல. இப்ப மாயா பூர்ணிமா கூட ஓரளவு ஓகே, ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு, அதனால சப்போர்ட் பண்றாங்க. அந்த டாமக்ஸ் இதுல எல்லாம் மக்கள் வந்து பயங்கரமா விளையாடி இருக்காங்கன்னு சொல்லி இப்ப அந்த டாமக்ஸ் ப்ரமோஷன் டாஸ்க் வரை எடுத்து நிறைய பேர் கதறாங்க. அதையும் முக்காவாசி பாட்ஸ் தான் போய் ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு. எதுக்கு எங்க போய் லிங்க் பண்றான்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு வந்த ப்ரோமோல ஏகப்பட்ட விசித்திராக்கு மட்டும் வந்து விசித்திரா தான் வின்னர்னு முடிவெடுத்துட்டாங்க. வேணா பாரு, அடுத்த ப்ரோமோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இல்ல அதுக்கு அடுத்த ப்ரோமோ வந்து மாறிடும். ஒவ்வொரு ப்ரோமோக்கும் ப்ரோமோல கமெண்ட் செக்ஷன் மாறும் ப்ரோ. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தற்குறி மாதிரி குழந்தை மாதிரி கதறக்கூடாது, சரியா? அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அர்ச்சனாக்கு தான் பயங்கர சப்போர்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாமே மாறும். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பட் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 3 லேடிஸ்க்கு பயங்கரமா வயிறு எது. முக்கியமா விசித்திராக்கு ஏத்துக்கொள்ள முடியல. அதாவது அர்ச்சனாமா எப்படி அர்ச்சனாக்கு டைட்டில், எப்படி அர்ச்சனாக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்திராவால ஏத்துக்க முடியாம பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. கதறது ஒண்ணு கதருங்க. பட் அந்த வீட்டுக்குள்ள நீங்க நியாயமா நடந்திருக்கணும். ஏன்னா நேத்து ஒருத்தி ஒண்ணு பேசுறீங்க, டப்புன்னு மாத்தி இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. நேத்து ஒருத்திக்கு அர்ச்சனாட்ட என்ன சொன்னீங்க? மாயா பூர்ணிமாவை நம்ப முடியல, நீ தான் அந்த வீட்டுல உண்மையா இருக்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? மாயா பூர்ணிமா தான் பெஸ்ட், மாயா பூர்ணிமா தான் நல்லா இருக்காங்க, நான் உங்க கூட சர்வே ஆகிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றீங்க. இதே மாயா பூர்ணிமா தான் ஒரு தடவை உங்களை போட்டு கொல்லுவோன்னு கொண்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது மாயா வந்து கேப்டன்சில இருக்குமோ உங்களை போட்டு வெளியில இழுத்தாங்க. அப்போ நீங்க மாயா பூர்ணிமா ஆப்போசிட் பண்ணீங்க. இப்போ மாயா பூர்ணிமா உங்களுக்கு நல்லவங்களா தர்றாங்க. அதே மாதிரி ஏன் அர்ச்சனாக்கு வந்து முன்னாடி சண்டை போட்டாலும் இப்போ ஓகே அர்ச்சனா எல்லாத்தையும் சாதுவா போறேன் அப்படி சொல்றது உங்களுக்கு ஏன் ஏத்துக்க முடியல? சோ இவங்க வந்து மாத்திப்பாங்க. இவங்க வந்து அப்போ சண்டை போட்டாலும் ஓகே, எனக்கு அப்போ சண்டையா தெரிஞ்சாங்க, இப்ப எனக்கு நல்லதா தர்றாங்கன்னு சொல்லி இவங்க மாறிப்பாங்க. ஆனா அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட்டாங்க, இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க மாறக்கூடாது. மொத்தத்துல இவங்க எப்படி தெரியுமா ப்ரோ? அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க, சண்டை போட்டா சண்டை போட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சும்மா உட்காந்துருந்தா சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் ஜாலியா பேசினா நீ ஜாலியா பேசுற நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள அர்ச்சனா என்ன பண்ணாலும் தப்பு. அது முக்கியமா விசித்திரா மாதிரி ஆளுக்கு அர்ச்சனா வந்துடவே கூடாது. அர்ச்சனா பத்தி ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கணும். நான் தான் பெஸ்ட், இந்த வீட்டுல நான் தான் பெஸ்ட், உங்களை எல்லாரோட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கறத தற்பெருமை பீத்திக்கிட்டே இருக்காங்க.
அது ஓரளவு கொடுக்கலாங்க. அந்த பூமர் மாதிரி சப்போர்ட் பூமர்ஸ் ஒரு 10 பேர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அது கண்ணை மூடிட்டுலாம் எல்லா மக்களும் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் ஆதரவு உண்மையா யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அர்ச்சனாக்கு வந்த ஓட்டுகள் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்றேன். அர்ச்சனா அந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ இந்த வீடு மொத்தமா கலவரமா இருக்கு. அதாவது பிரதீப் மேட்டரை வச்சு மொத்த வீடும் கலவரமா இருந்துச்சு. மொத்த பிக் பாஸ் சீசன் மேலே மக்கள் காண்டுல இருந்தாங்க. நல்லா புரியுதா? மொத்த பிக் பாஸ் சீசன் மேலே மக்கள் காண்டுல இருந்தாங்க. அப்ப இந்த ஒரு 6 லேடிஸ் உள்ள இருந்து வெறித்தனமா ஒரு மாதிரி டாக்ஸிக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள போன அர்ச்சனா வந்து அந்த வாரம் அந்த 6 பேரையும் போட்டு பொழந்தாங்க. மாயா, பூர்ணிமா, நம்ம நிக்சன், ஐசு, ஜோவிகா, அக்ஷயான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அர்ச்சனா வந்து பொழந்தாங்க. அந்த டைம்ல மக்கள் எல்லாரும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சப்போர்ட் தான் தொடர்ந்துட்டு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதை விட்டு சும்மா தற்கொலைத்தனமா கதறாதீங்க. பொட்டியே எடுக்கல, நீ போறது நியூஸ் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை எடுத்தா யாருக்கு உங்களோட ஆதரவுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த